என்னடா படிக்கிற? அதான் மேம் டெஸ்ட் சொல்லிக்கிறாங்கல்ல, அதான். இது தீபா மேம் டெஸ்ட் சொன்னாங்களே இதுவா? இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டாபிக் தான்டா, ஒண்ணுமே புரியலடா. அப்படியே மைண்ட் எல்லாம் ஹேங்கா இருக்குதுடா. சரி வா நம்ம ஒன்றா படிப்போம் வா. என்னாச்சு? ஹலோ சிவானி, சொல்லுக்கா. நான் நல்ல அம்மா இல்லை போல. அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாது. என்னால முடியல. நாங்களாம் இருக்கோம்ல, பயப்படாத, பார்த்துக்கலாம். சரி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? யார் ஃபோன்ல? ரம்யா காடா. ரம்யாக்காவா? என்னாச்சு? நம்ம டெய்லி புக்ல படிக்கிற ஒரு ஒரு விஷயமும் நிஜ லைஃப்ல இந்த அளவு கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்னாச்சு அக்காவுக்கு? அக்கா குழந்தை பிறந்து 2 வாரம் தாண்டா ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள அக்கா நான் ஒரு நல்ல அம்மா இல்லை இப்படிலாம் பேசுறா. என்ன ப்ராப்ளம் அக்காவுக்கு? ப்ராப்ளம் உடம்புல இல்லை, மனசுல தான். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு அம்மாவுக்கு தேவைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? ரெஸ்டா? மெடிசனா? சப்போர்ட் தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ஒருத்தவங்களும் ஒரு அட்வைஸ் தான். இதை பண்ணு, இதை பண்ணாத, எங்க காலத்துல இதை விட பெட்டரா இருக்கும், இப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தவங்க கூட நீ எப்படி இருக்கன்னு கேட்கவே மாட்டாங்க. குழந்தைய நல்லா பாத்துக்குன்னு சொல்றாங்களே தவிர அந்த குழந்தைய பாத்துக்கிற அம்மா எப்படி இருக்காங்கன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அக்கா உன்ட்ட என்ன சொன்னாங்க? அக்கா வீட்டுல எல்லாரும் நீ குடுக்கற பால் போதாது, ஃபார்முலா பால் கொடு, நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனால குழந்தை அழுதுட்டே இருக்கு, இப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்க. டாக்டர் கண்டினியூஸா பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டே இருக்க சொல்றாரு, ஃப்ரீக்வெண்டா பால் கொடுத்துட்டே இருக்கணுமா. ஆனா வீட்டுல பயம் மட்டும்தான் இருக்கு. ஒரு அம்மா தாய்ப்பால் கொடுக்க முடியாதனால கஷ்டப்பட மாட்டாங்க. அவளால முடியும்னு இருந்தோம், முடியாதுன்னு நம்ப வைக்கிறதுனால தான் உடஞ்சிடுறாங்க. சரி அக்கா கால் பண்ணி பேசுவோம். அக்கா இப்ப அட்வைஸ் கேட்கிற மூடெல்லாம் இல்ல. சிவானி, என் குழந்தை அழும்போதெல்லாம் எல்லாரும் என்னதான் பார்க்குறாங்க? உன் பால் பத்தலை, நீ வீக்காக இருக்கிற, அதனால தான் உன் குழந்தை அழுகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா கொடுத்தா நல்லா தூங்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்னதான் பண்ணுறது சிவானி? நான் ட்ரை பண்ணாமலாம் இல்லை, ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு அம்மாவா ஒவ்வொரு நாளும் நான் தோத்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அக்கா அக்கா தானே பேசுறேன், கூட நான் பேசுறேன். அக்கா நான் கவி பேசுறேன், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுப்பா. குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் தூக்குனது யாரு? நான் தான். ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணது யாரு? நான் தான். ஃபர்ஸ்ட் அழுதது யாரு? நான் தான். உங்களோட உங்க குழந்தைய வேற யாரும் அதிகமாக நேசிக்க மாட்டாங்க. குழந்தை அழுவுறது பால் பத்தலன்னு மட்டும் கிடையாதுக்கா. புதுசா பிறந்த குழந்தைங்க பல காரணத்துக்காக அழுவாங்க. அதெல்லாம் நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டு உங்க மேல நீங்க ஏதாவது தப்பா ஃப்ரேம் பண்ணிக்காதீங்க. ஆனா எல்லாரும் அட்வைஸ் கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது உங்க டாக்டர் மட்டும்தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்டினியூஸா பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க அதை நம்புங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க எந்த தப்பு பண்ணலக்கா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மதரா இருக்கீங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த தப்பு பண்ணல. தேங்க்ஸ் எங்களுக்கு சொல்லாதீங்க, சிவானிக்கு சொல்லுங்க. புக்ல படிச்ச வரைக்கும் தாய்ப்பால்னா வெறும் நியூட்ரிஷன் மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இப்போதான் தெரியுது, ஒரு அம்மாவுக்கு சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட யூஸே இல்லாம போயிடுது. நம்ம எல்லாரும் குழந்தைங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறோம், ஆனா அந்த குழந்தைங்களை பத்தி அம்மா பத்தி நம்மளால யோசிக்கிறோமா? அதான் ப்ராப்ளமே. பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட்னா வெறும் பால் பத்தி மட்டும் இல்லை, ஒரு அம்மா என்னால முடியும்னு நம்புற மாதிரி இருக்கணும். நீ நடந்தது ஒரு நல்ல எண்டிங் மாதிரி இருக்குதுல்ல? எண்டிங் இல்லை, பிகினிங். என்ன பிகினிங்? ஒரு அம்மா தண்ணியை நம்ப ஆரம்பிக்கிற பிகினிங். சிவானி ஒன்றும் வரல? சிவானியா? இதோட்டா பாரு. ஏய், அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா ஒரு போட்டோ அனுப்பியிருக்காங்க, பாரு. குழந்தை நல்லா கியூட்டா அழகா சிரிக்குதுல்ல? குழந்தை மட்டும் இல்ல, அக்காவும் இப்ப நல்லா சிரிக்கிறாங்க, எல்லாத்தையும் நல்லா பேசுறாங்க. அப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுல? இல்லடா, ஒரு வீட்டுல வேணா முடிஞ்சிருக்கலாம். ஆனா இதே பயத்தோட இன்னும் எத்தனை அம்மா இருப்பாங்க? அவ இதுல இருந்து வெளில வந்துட்டா, ஆனா வெளில இன்னும் எத்தனை ரம்யாக்கா இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்?
அமுதமா? அமுதம்னா? நம்ம புக்ல படிச்ச வரைக்கும் தாய்ப்பால்னா அமுதம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு குழந்தைக்கு தான் தாய்ப்பால் அமுதம், ஆனா ஒரு அம்மாவுக்கு அன்பும் ஆதரவும் தான் அமுதம். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அம்மாவும் புதுசா பிறக்குறாங்க, அதனால அவங்களை தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க.